இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எப்போது அப்ளை செய்யலாம், எப்படி அப்ளை செய்யலாம் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் முகாம்கள் நடத்தப்படும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 நாட்களில் முடிவு கிடைத்துவிடும். தகுதியானவராக இருந்தால் 45 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கிராமம் நகரம் சொல்லி சேர்த்து 10,000 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம் சம்மந்தமாக தன்னாளர்கள் உங்களோட வீட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணும், தேவையான ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இதற்கான தகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இது சம்மந்தமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாப்பில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே திட்டம் பற்றின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு குடும்ப தலைவர்களுக்கான வரையறைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவராக கருதப்படுவர். இதுவே ஆண் குடும்ப தலைவராக இருந்தால் அந்த குடும்பத் தலைவருடைய மனைவி குடும்பத் தலைவராக கருதப்படுவார்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார தகுதிகள்னு சொல்லிட்டு இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதிலே ஆண்டுக்கான வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். பொருளாதார தகுதிகளாக தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் நடைமுறைகள்னு சொல்லிட்டு 21 வயது நிரம்பிய பெண் தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அடுத்ததாக குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான கணக்கு தாக்கல் செய்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தொழில் வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள், சொந்த பயன்பாட்டுக்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் வைத்திருப்பவர்கள், GST செலுத்துபவர்கள் இவர்கள் எல்லாமே இந்த திட்டத்துக்கு தகுதியற்றவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் அவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.